Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மேகதாது விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் மேகதாது விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷனின் பதில் அதிருப்தி அளிக்கிறது என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷன் பதில் அதிருப்தி அளிக்கிறது என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு தமிழகத்தின் அனுமதி மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தேவையில்லை, அண்டை மாநிலங்களின் அனுமதியும் தமிழகத்தின் அனுமதியும் தேவையில்லை என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவரின் பதில் அதிருப்தி அளிக்கிறது என்று முதல்வர் விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு வரலாம். ரமேஷ், முதல்வரின் கடிதத்தின் முழு விவரம் என்ன? முதலமைச்சர் இரண்டு முக்கியமான தீர்ப்புகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். உதாரணமாக அலமட்டி அணை தொடர்பாக கர்நாடகா ஆந்திர பிரதேச வழக்கில் கீழ்படிக்கை மாநிலங்களின் ஒப்புதல் இன்றி எந்த மேல்படிக்கை மாநிலமும் திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று பாத்தீங்கன்னா கேரளாவின் பாம்பர் நீர்மின் திட்டம் தொடர்பாக அதற்கு கீழ் உள்ள மாநிலங்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைப்பு மற்றும் பரஸ்பர ஒப்புதல் அவசியம் என தீர்ப்பாயம் வலியுறுத்தியிருக்கிறது என இரண்டு முன்னுதாரணங்களை காட்டி கடிதம் எழுதியிருக்கிறார். காவிரி தீர்ப்பாயத்தின் விதிகளின்படி மேல் படுக்கை மாநிலங்கள் கீழ்ப்படுகை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நீர் அளவை பாதிக்கும் எந்த நடவடிக்கையும் பரஸ்பர ஆலோசனை மற்றும் ஒப்புதலின்றி மேற்கொள்ள முடியாது என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. மேகதாது திட்டத்தை வெறும் பொறியியல் திட்டமாக மட்டுமே கருத முடியாது. காவிரி தீர்ப்பாய உத்தரவுகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் கீழ்ப்படுகை மாநிலங்களின் உரிமைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். இந்த நீண்ட கடிதத்திலே அவர் சொல்லியிருக்கார், நோ ஸ்டாச்சுட்டரி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் இஸ் கிராண்டட் டு த மேகதாது ப்ராஜெக்ட் unless it is demonstrably consistent with the CWDT award and the judgment of the Honorable Supreme Court என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் the rights of the lower riparian states in relation to both quantum and the regulated pattern of releases are fully protected என்றும் அவர் தன்னுடைய கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே கீழ்ப்படுகை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியுடைய ஒப்புதல் இன்றி எந்த ஒரு கட்டுமான பொருளையும் அங்க செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் கன்சிடரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஷல் பி அண்டர்டேக்கன் ஒன்லி ஆஃப்டர் த காம்ப்ரிஹென்சிவ் டெக்னிக்கல் அண்ட் லீகல் எக்ஸாமினேஷன்ஸ் டேக்கிங் இன்டு தி அக்கவுண்ட் த கவுன்சில்ஸ் ஆஃப் த லோயர் ரெஃபரன்ஸ் ஸ்டேட்ஸ் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். கீழ்ப்படுகையுடைய மாநிலங்கள் தான் முக்கியமானது என்று ஏற்கனவே உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்கள், குறிப்பாக நதிநீர் தொடர்பாக பல மாநிலங்கள் பிரச்சனையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் எல்லாம் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். ரமேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசுக்கு ஒரு பெரிய சிக்கலான ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் விவசாய சங்கங்கள், பாஜகவும் காங்கிரசும் இதுல கூட்டு சதி நடத்துகின்றன அப்படின்லாம் சொல்றாங்க. இதை எப்படி தாவேக அரசு கையாள போகுது? நிச்சயமாக இது இன்றைக்கு குறிப்பாக சற்று முன்பாக நீர்வளத்துறை அமைச்சரும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். சற்று முன்பாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனிடம் இது கேட்டபோது ஒரு நல்ல பதில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள், குறிப்பாக மூத்த IAS அதிகாரிகள் இதனை வழிநடத்துகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய CS என்று சொல்லக்கூடிய தலைமைச் செயலாளர் ஏற்கனவே கெசட்ல இந்த காவிரி நோட்டிபிகேஷன் வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அதிகாரிகள் ஒருவர். அவர் ஏற்கனவே PWD செக்ரட்டரியாக இருந்தவர் சாய்குமார். அதே போல
டெக்னிக்கல் கமிட்டி என்று ஒரு கமிட்டி இருக்கின்றது. அதனுடைய தலைவராக சுப்பிரமணியன் என்பவர் ஓய்வு பெற்றவர் இருக்கிறார். அவரும் இதில் மிகவும் குறிப்பாக நாலேஜ் பெற்றவராக காவிரி நீர் சம்பந்தமா இருக்கிறார். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் அளிக்கக்கூடிய ஆலோசனைகள் மற்றும் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய மற்ற சோர்ஸ்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் பயன்படுத்தி முக்கியமான இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். எனவே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குறிப்பாக லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், அதாவது இதனால பாதிக்கப்படக்கூடிய ஏராளமான மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வரக்கூடிய, அதே போல பெடரல் ஹார்மனி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கையை தலையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். எனவே 3 முக்கியமான கோரிக்கைகளை வைத்து அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. வரக்கூடிய திங்கட்கிழமை முதலமைச்சர் கர்நாடகா செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த கடிதம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரமேஷ், இன்னொரு பக்கம் கர்நாடக அரசும் இதுல தீவிரம் காட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. DK சிவகுமார் கர்நாடக எம்பிக்களை டெல்லியில கூட்டுறாரு. கர்நாடக அரசோட தீவிரமான முயற்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல முதல்வர் விஜயோட கர்நாடக பயணம் குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? இது மாதிரியான நகர்வுகளை அவங்க எப்படி அணுகுறாங்க? நிச்சயமாக இந்த நகர்வுகளை பொறுத்தவரை ஏற்கனவே பாத்தீங்கன்னா தற்போது தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை இருக்கிறது. பக்கத்தில் ஆளக்கூடிய மாநிலமும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலமாக இருக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் தான் தமிழகத்தினுடைய நிலவும் சூழல் இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.